அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் தை மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை 17/1/2024 சப்தமி திதி இரவு 10:07 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி. ரேவதி நட்சத்திரம் நாளை அதிகாலை 3:33 வரை. அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். சமநோக்கு நாள். மந்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மகர லக்னம், லக்னத்திலேயே சூரியன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் சந்திரனுடன் ராகு, மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன், தனுசில் புதனும் செவ்வாயும். இன்றைய விசேஷம் காணும் பொங்கல். இன்றைய தினம் சீரும் சிறப்புமாக அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? புத்தகம் வெளியிட, அழகு மற்றும் உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க, சொத்து விவகாரங்கள் பேசி தீர்க்க, வாகன பழுது நீக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு அவ்வை பிராட்டியார் சொன்னதை கேட்டு தாய் தந்தைய பெத்தவங்களை மதித்து நடந்துக்கிறவங்க நீங்கள் தாங்க. அதுவும் இன்னைக்கு காணும் பொங்கலாச்சுங்களா, பெரியவங்க காலில் விழுந்து பெத்தவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவதற்கு நீங்கள் தயங்கவே மாட்டீங்க. நம்முடைய பழைய பண்பாடு கலாச்சாரங்களை எல்லாம் மாற்றிக்கொள்ளாமல் அதோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சுப செலவுகளை தரும் நாளாக இருக்குதுங்க. பழைய நண்பர்களையும் இன்னைக்கு நீங்கள் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. உறவுக்காரங்க வீட்டுக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க. ஒரு சில உறவினர்கள் அலைபேசியில் உங்களை தொடர்பு கொண்டு வாழ்த்துவாங்க. பழைய ஞாபகங்கள்லாம் இன்னைக்கு மனசுக்குள்ளார வந்துக்கிட்டே இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்கும். பொங்கல் திருவிழா ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது, இன்னொரு பக்கம் நீங்கள் தனியாக உட்கார்ந்து ஏதாவது யோசிப்பீங்க. அதே மாதிரி இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளாரே நெருக்கம் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளுடைய வருங்காலம் குறித்தும் சின்னதாக இன்னைக்கு ஒரு யோசனைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. அவங்களுடைய வருங்காலத்துக்காக எதாவது நாம் சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் இருக்கும். கடந்த காலத்தில் சின்ன வயசில் நீங்கள் பண்ண குறும்புத்தனங்களை எல்லாம் பழைய நண்பர்கள் சொல்ல கேட்டு சில நேரங்களில் நீங்களே உங்களுக்குள்ளேயே சிரித்து கொள்ளக்கூடிய சூழலும் இன்றைய தினத்திலே உண்டுங்க. அதே போல் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, நம்முடைய பூர்வீகம் எது? நம்முடைய முன்னோர்கள் யார்? நம்முடைய பாரம்பரியத்தை சேர்ந்தவர்களெல்லாம் யார் யார்? அவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க? எந்த முறையில் வாழ்ந்தாங்க? என்ன தொழில் செய்தாங்க? அப்படின்னு ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அந்த முன்னோர்களுடைய அறிவு திறமைகளை எல்லாம் அறிந்து வைத்து கொண்டு அதைவிட அதிகமாக நம்மால் சாதிக்க முடியுமான்னு ஆராய்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. தனபூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் தொட்ட காரியங்கள் சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும். பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். ரொம்ப நாள் கழித்து பழைய நண்பரை இன்னைக்கு நீங்கள் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. எல்லா
வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டு, நிம்மதியும் உண்டுங்க. எதிர்பார்த்ததும் இன்றைக்கி வேகமாக நடக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் உங்களை பார்க்கறதுனால அழகு இளமை ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டே போகுங்க. செவ்வாய் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதுனால பயணங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரோடு கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். விலை உயர்ந்த தங்க நகைகளை பார்த்து கவனமாக ஒரு இடமா வச்சு எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சகோதர வகையில் சின்ன சின்ன விவாதங்கள் இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சந்திரன் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபார விஷயங்கள், அது சம்பந்தமான முயற்சிகள் அதெல்லாம் இன்னைக்கு பலிதமாகும். கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. பிள்ளைங்களுடைய வருங்காலத்துக்காக நாம் ஏதாவது அவங்களுக்காக சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு பக்கம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்னைக்கு நெருக்கம் அதிகரிக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் அதிகமாகி கொண்டே போகுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். சொல்கிறது யார் வேணாலும் சொல்லிட்டு போகலாம், ஆனால் சொன்னபடி நடந்து காட்டுறது இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. சொல்கிறபடியும் நீங்கள் நடந்துப்பீங்க, சொல்லாதபடியும் நீங்கள் நடந்துப்பீங்க. அடுத்தவங்களுக்கு நாம் எடுத்துக்காட்டாக இருக்கணும், முன் உதாரணமாக இருக்கணும், வழிகாட்டியாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு தன்னைத்தானே வழிநடாத்தி செல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்களெல்லாம் இன்றைக்கி சுலபமாக நிறைவேறும். ஆளுமைத்தன்மை இன்றைக்கி அதிகரிக்கும். அதிகார துணியில் இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுடைய புகழ் ஒருபடி உயரும். பழைய நண்பர்களும் இன்றைக்கி தேடி வருவாங்க. உறவினர்கள் மத்தியில் இன்றைக்கி உட்கார்ந்து பேசுவீங்க. நண்பர்களாலும் இன்றைக்கி நீங்கள் மதிக்கப்படுவீங்க. பழைய சொந்த பந்தங்களோட பேசும்பொழுது வரக்கூடிய அந்த பாச உணர்வு இருக்கு இல்லைங்களா, அதை இன்னைக்கு நீங்கள் முழுமையாக உணர்ந்து சந்தோஷப்படுவீங்க. எப்போவாவது ஒரு தடவை தான் இப்போ எல்லாரும் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி ஏதோ மொபைல் ஃபோனில் தான் பேசிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த காலம் மாதிரி இந்த காலம் இருக்குதா இல்லையே அப்படிங்கிற ஆதங்கமும் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துறது, பெருசுபடுத்துறதுக்கான முயற்சிகள், அதற்கான பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் கூட இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டு. கௌரவ பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நினைச்ச காரியங்களெல்லாம் இன்றைக்கி சுலபமாக நிறைவேறும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, 10 மாதம் சுமந்து நம்மை பெற்றெடுத்தவள் தாய், பேணி வளர்ப்பவள் தாய், உற்றார் உறவினர் யாவரினும் உயர்ந்தவள் தாய். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் அம்மாவை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. அம்மா சொல்ல தட்டாதவங்களாகவும் இருப்பீங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த குணங்களுக்கு அதிபதியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால அதிரடி முன்னேற்றங்கள் உண்டு. தடாலடியாக சில முடிவுகள்லாம் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. பொறுத்தது போதும், நாம் இன்னைக்கு கேட்டுருவோம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு இன்னைக்கு சிலரிடம் எல்லா வகையான கேள்விகளையும் கேட்க தொடங்கிடுவீங்க. சொத்து விவகாரமாக இருந்தாலும் சரி, சொந்த விவகாரமாக இருந்தாலும் சரி, 2ல் 1 இன்னைக்கு ரிசல்ட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தீவிரமாக சில விஷயங்களில் முடிவுகளும் எடுப்பீங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும்.
பூர்வீக சொத்தை வந்து மராமத்து பணிகள் இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க. ஒருத்தவங்கள்டேருந்து எடுத்து இன்னொருத்தவங்கள்ட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. நீர் நிலம் தோப்பு துறவுன்னு எல்லாமே உங்களுக்கு ஆசை இருக்குது. ஆனால் அதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு இன்றைக்கி பல பணம் தேவைப்படுது. அதை நினைக்கும் போது தான் வருத்தமாக இருக்குன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டு இருப்பீங்க. தந்தை வழியில் இன்றைக்கி சில உதவிகள் எல்லாம் கிடைக்கும். தந்தை வழி உறவுக்காரங்களும் இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் உண்டு. குடும்பத்தினருடன் பிடித்த இடங்களுக்கு இன்றைக்கி எல்லாரும் கும்பலாக போய் வருவீங்க. சந்தோஷமாகவும் இருப்பீங்க. அதே மாதிரி வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வழிவகைகள் எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. விஐபிகளின் ஆதரவும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லாமே நீங்கள் நினச்சபடி நடக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. அடுத்தவங்களை பற்றி விமர்சிக்க வேண்டாம். விமர்சனங்கள் வேறு ஏதாவது இருந்தால் கூட அதை நீங்கள் கண்டுக்க வேண்டாங்க. இன்றைய தினம் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வீட்டு சிங்கம், காட்டு சிங்கம், சர்க்கஸ் சிங்கம், இதில் நாம் எந்த சிங்கமாக இருக்கிறோம் அப்படின்னு இன்றைக்கி நீங்களே உங்களுக்கு நேராக முகத்தை வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. வீட்டு சிங்கமாக இருந்து எல்லாரும் சொல்கிறத கேட்டுக்கிட்டு எல்லாருக்கும் உதவி செய்துன்னு இருக்கிறோம். அதே மாதிரி சர்க்கஸ் சிங்கமாக மாறி அன்புக்கு அடிமையாகி எல்லாருக்கும் எல்லாம் செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம். சுதந்திரமாக ஒரு காட்டு சிங்கமாக நாம் எப்போ மாற போகிறோமே தெரியலையேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஏக்க பெருமூச்சு விடுவதெல்லாம் உண்டுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. கடந்த 2-3 நாட்களாகவே கொஞ்சம் செலவு கைமீறி போயிட்டு தாங்க இருக்குது. இன்றைய தினமும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். நேற்று தான் பூரம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப சிரமப்பட்டீங்க, சங்கடப்பட்டீங்க. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லிக்காதீங்க. அதே மாதிரி அடுத்தவங்க விஷயத்திலையுமே அத்துமீறி மூக்கு நுழைக்க வேண்டாங்க. காணும் பொங்கல் திருநாளாக இருக்கிறதுனால ஆர்வக்குளாரில் 2 வீலரில் 4 பேர் ஏறிட்டு போகிறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. ஹெல்மெட் இல்லாமல் வண்டி வாகனத்தை ஓட்ட வேண்டாம். அதே மாதிரி திருவிழா அது இதுன்னு இருந்தாலும் கூட இன்றைய தினம் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக நடந்துக்கிறது நல்லதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வருங்க. அனுசரித்து போகிறது நல்லது. வியாபாரத்தை பெருசுபடுத்தலாமா அப்படின்னு யோசனை வருது. ஆனால் அதுக்கெல்லாம் பணபலம் வேணுமே, அதை முதல்ல தேடிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் ஒரு பக்கம் இருக்குதுங்க. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ஜீரகத்தோட கொஞ்சம் வெல்லம் கலந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே அலைச்சல் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, ஒருத்தவங்களை அறிமுகப்படுத்தினா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணம் எது, அல்லாத குணம் எது அப்படின்னு அலசி ஆராயக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. அப்புறம் கூட்டி கழித்து பார்க்கும்பொழுது பரவாயில்ல, இவர் கொஞ்சம் நல்லவராக தான் இருக்கிறாருன்னு சொல்லி நம்பி பழக ஆரம்பிப்பீங்க. ஆரம்பத்தில் எல்லாரும் உங்ககிட்ட நல்லவங்களாக தான் பழகிறாங்க. ஆனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த தயாள குணம், அந்த இரக்க சுபாவம் இருக்கு இல்லைங்களா, அதை பயன்படுத்திக்கிட்டு அப்புறம் உங்களை மீறி அவங்க எல்லாம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இப்போல்லாம் நீங்கள் நம்ம வேலையை நம்ம முதல்ல பார்த்துட்டு போவோம், அப்புறமா நேரம் கிடச்சுன்னா அடுத்தவங்க வேலையை பார்க்கலாங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. பொங்கல் திருவிழா ஓஹோன்னு ஓடின்னு இருக்கு. 6ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால நல்லாவே கொண்டாடின்னு இருக்கீங்க.
குடும்பத்தினருடன் இன்றைக்கும் உட்கார்ந்து பேசுவீங்க. ஒரு சந்தோஷ சூழ்நிலையை இன்றைக்கி நாம் எதிர்பார்க்கலாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரங்க மட்டும்தாங்க இன்றைக்கி கொஞ்சம் கோபப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும். ரோடு கிராஸ் பண்ணும்போதும் கவனமாக இருக்கணும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், ஆனால் நண்பர்களுக்காக நம்ம செய்கிறோம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளார ஒரு சமாதானமும் இன்னைக்கு எட்டி பார்க்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராசிநாதன் புதன் இருக்கிறதுனால ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபார விஷயங்களும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால அவங்க மட்டும் மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்கலாங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, தோல்விகள் உங்களை துரத்தி கொண்டு வந்தாலும் அந்த தோல்விகளுக்காக துவண்டு போய்விடாமல் தோல்விகளுக்கே தோல்வி தரும் அளவிற்கு தோல் நிமிர்த்தி நிற்கக்கூடிய தைரியசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பாக்யாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்களையெல்லாம் இன்னைக்கு நீங்கள் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு போர்டு எக்ஸாமுக்காக உட்கார்ந்து படித்தது, எல்லாரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி படித்தது, அதெல்லாம் கூட இன்றைக்கி மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி பழைய உறவினர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க. குடும்பத்தினருடனும் இன்னைக்கு வெளியிடங்களுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக போகணும்னு சொன்ன இடங்களுக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க. சுற்றுலா ஸ்தலங்கள் ஒரு சிலதுக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க. எல்லாம் சந்தோஷம். மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் அதெல்லாம் விலகும். இன்றைய தினம் மனசில் இருக்கிற பாரத்தை கொஞ்சம் இறக்கி வச்ச மாதிரி மனசு லேசாகும். சிரிச்ச முகத்தோடு இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. விஐபிகளிடமிருந்து இன்றைக்கி வாழ்த்துகள் வந்து குவியும். விஐபிகளாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் தெரிய வருங்க. வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் இன்றைக்கி இருக்குது. மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்த வழி கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாமே சரியாகி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, ஆடம்பரமாக அலங்காரமாக பேசுகிறது உங்களுக்கு எப்பயுமே பிடிக்காதுங்க. மனசாட்சிக்கு விரோதமாக பொய் சொல்கிறதோ அல்லது ஒருத்தவங்களை மிகைப்படுத்தி பேசுகிறதோ அல்லது நம்ம வேலை நமக்கு நல்ல விதத்தில் முடியணும், அவங்க மூலமாக நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னு சொல்லி அவங்கள அப்படியே வானுயர புகழ்ந்து பேசுகிறதோ அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே பிடிக்காது, நடிக்கவும் தெரியாது. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே இயற்கையாக இருப்பீங்க, இயல்பாக இருப்பீங்க, யதார்த்தமாக பேசுவீங்க. இப்படியெல்லாம் இருந்தால் நண்பர்கள் இருப்பாங்களா? ஒருத்தவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. அந்த ஒருத்தவங்க 2 பேரிடமும் உண்மையாக நட்புடன் இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு தெளிவு தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எதிர்கால திட்டங்களை இன்றைக்கி உட்கார்ந்து நீங்கள் சீராக திட்டமிட்டு கொண்டே இருப்பீங்க. எந்த இடத்துல நாம் வழிக்கு விழுந்தோம், எதனால் நாம் பின்னோக்கி போனோம், எந்த மனக்குறைகளெல்லாம் நாம் எடுத்து தூக்கி எறியணும், எந்த மாதிரியான நிலையில் நாம் இருக்கணும் அப்படின்னு உங்களை நீங்களே இன்றைக்கி செதுக்கி கொண்டே வருவீங்க. வருங்கால திட்டங்கள் இன்றைக்கி மனசுக்குள்ளார தயாராகி கொண்டே இருக்குங்க. எல்லா வகையிலுமே புது திட்டங்களெல்லாம் இன்றைக்கி நிறைவேறுங்க. வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டேன்னு நீங்கள் நியாயத்தை பேசினாலும் மற்றவங்க பார்வையில் அது வேறு மாதிரி போகுங்கிறதுனால சந்தர்ப்ப சூழ்நிலை அறிந்து
பேசுனீங்கன்னா நலமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளை பற்றி தான் நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. நான்லாம் படிக்கும்போது அப்படின்னு நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு நீங்களே சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஆனால் உங்களை மாதிரியே அவங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. காலம் மாறி போனதுனால அவங்களும் பலவற்றையெல்லாம் கடந்து வர வேண்டியதாக இருக்கு இல்லைங்களா? அதனால் அவங்க லெவலுக்கு நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்கி போய் அவங்கள வழி நடத்துனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி கூடுதலாக லாபம் இருக்குது. போட்டிகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபார நண்பர்களையும் இன்றைக்கி நீங்கள் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, சுட சுட ஒளிரும் தங்கத்தை போல எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் நன்மைக்கு தான். அந்த கஷ்டம் மூலமாக இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த கஷ்டம் மூலமாக அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாம் நன்மைக்கு தான். அதனால தான் கடவுள் நம்மளை மாற்றுறதுக்கு, திருத்துறதுக்கு, சில விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு, சிலர்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு காட்டி கொடுக்கறதுக்கு தான் கஷ்டத்தை கொடுக்குறாரு. அதனால் கஷ்டத்தை கொடுக்கறதுக்காக கடவுளை நம்ம பகச்சிக்கவே கூடாது. என்ன கடவுள் இப்படிலாம் இருக்காருன்னு ஒருபோதும் சொல்லக்கூடாது. எல்லாம் நன்மைக்கு தான், எதுவும் நன்மைக்கு தான் அப்படின்னு பெருந்தன்மையுடன் யோசித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்களை பார்த்துட்ருக்கார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்குங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. பழைய சொந்த பந்தங்களை பார்க்குறதுக்கு நீங்களே கிளம்பிட்டீங்க. இன்றைக்கி நாமே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடுகளுக்கே நீங்கள் போய் வருவீங்க. சும்மாவா? உங்களுடைய நட்பெல்லாம் பலமான நட்பு. அதனால தான் இன்றைக்கி நீங்கள் போய் பார்க்க தொடங்கிட்டீங்க. அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போகணும்னு நினச்சின்னு இருக்கீங்க. அதுவும் இன்றைக்கி நீங்கள் போய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. பணவரவும் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்குங்க. வண்டியை மாற்றலான்னு இருக்கீங்க. போய் ஒரு மாடலை இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு வருவீங்க. ஷோரூமில் கூட பார்த்துட்டு சரி இந்த மாடல் தாங்கிற முடிவுக்கும் வருவீங்க. வியாபாரத்தில் எப்படி இன்னும் கொஞ்சம் முன்னேறலாம், லாபம் சம்பாதிக்கலாங்கிற எண்ணங்களும் இன்றைக்கி ஒரு பக்கம் கணக்கு ஓடின்னு இருக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரங்க மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நன்மை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மதியாதார் வாசல் மிதியாதேன்னு ஔவையார் உங்களெல்லாம் பார்த்துட்டு தாங்க சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆமாங்க, அந்த அளவுக்கு நீங்கள் சுயமரியாதைக்காரர்களாகவே வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. அவங்க பணம் படைத்தவங்களா வேணாலும் இருந்துட்டு போகட்டும், பெரிய பதவியில் வேணாலும் இருந்துட்டு போகட்டும், சொத்து பத்து எவ்வளோ வேணாலும் வச்சுருக்கட்டுமே, நமக்கு என்னங்க அதை பற்றி? நமக்கு அந்த இடத்துல மரியாதை இல்லை, அவங்கள்ட்ட நமக்கு என்னங்க பேச்சு அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் வீரியத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பொங்கல் பண்டிகை ஓகோன்னு ஓடின்னு இருக்குது. ஆனால் அடுத்த வருஷம் பொங்கல் நாம் வேறு மாதிரி கொண்டாடணும். இந்த வருஷம் ஏதோ உருட்டி புரட்டி ஏதோ திரட்டி நாம் கொண்டாடின்னு இருக்கோம். ஆனால் அடுத்த வருஷம் பொங்கல் வேறு மாதிரி இருக்கும். நல்ல விதத்தில் இருக்கும், பெரிய லெவலில் இருக்கும். அடுத்தவங்களுக்கெல்லாம் நாம் காசு பணம் கொடுத்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கீங்க. நிச்சயமாக அது நடக்கும். ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்ட போகிறீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி நெருக்கம் உண்டு. பழைய நண்பர்களையும் இன்றைக்கி பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. படித்த காலத்தில் என்ன குறும்பு சேட்டெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னு பழைய நண்பர்கள் சொல்லும்போது தான் உங்களுக்கே சிலதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஆனால் உங்கள் பிள்ளைங்களை பார்த்து நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் இருக்க அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் இருந்த மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் நல்ல விதமாக புரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதமும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் மேற்கொண்டு என்ன பண்ணலாங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால்
வியாபாரத்தில் குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு லாபம் இல்லாமல் இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி புதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும், அமைதியாக இருங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, உங்களை குறைச்சி யாராவது மதிப்பீடு பண்ணாங்கன்னா அதுக்காக நீங்கள் குறைஞ்சி போயிட மாட்டீங்க. உங்களை பற்றி யாராவது தப்பு தண்டா சொன்னாலும் அதுக்காகலாம் நீங்கள் கோபப்பட்டு பொங்கி எழ மாட்டீங்க. நமக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு மனசில் குறுங்குறுன்னு வச்சுக்கிட்டே இருந்து வைராக்கியத்துடன் இருந்து அவங்க முன்னால் நம்ம வாழ்ந்து காட்டணும், ஜெயிச்சு காட்டணும். அந்த மாதிரி தான் நம்ம பதிலடி தரணுமே தவிர வம்புக்கு வம்பு போய் நின்றுக்கிட்டு வழக்காடின்னு இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து காட்டுவதன் மூலமாக எதிராளிகளுக்கு பதிலடி தர வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு ஓடிக்கொண்டே உழைத்து கொண்டே இருந்து இமய சாதனையை எட்டி பிடிப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சாதுரியமாக பேசி இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. வீரியம் பெருசா காரியம் பெருசா, காரியம்தான் பெருசு. இங்கிதமான பேச்சாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. எதிர்பார்த்த தொகை கூட இன்றைக்கி கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த இடத்துக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. பழைய நண்பர்களையும் இன்றைக்கி நீங்கள் சந்திப்பீங்க. படித்த காலத்தில் உங்களோட ரொம்ப நெருக்கமாக இருந்த நெருங்கிய நண்பர்களிடமும் இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க, மனம் திறந்து பேசுவீங்க. அதனால் மனசில் இருந்த பாரமெல்லாம் குறையும். நம்மளை விட எல்லாருமே சிலர்லாம் கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க, நாம் ஏதோ பரவாயில்ல, கடவுள் புண்ணியத்தில் நம்ம நல்லா தான் இருக்கோம், கடவுள் நம்மளை நல்லா தான் வச்சுன்னு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவும் இன்றைக்கி உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. வியாபாரத்தை மேற்கொண்டு பெருசுபடுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு இன்றைக்கி யோசனையோடு நீங்கள் இருப்பீங்க. ஒரு சில ஐடியா உங்களுக்கு இன்றைக்கி வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கி கிடைக்கும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் இன்றைக்கி இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, யாராவது ஏதாவது ஒரு சோகக்கதை சொன்னாங்கன்னா அதை தன்னுடைய சொந்த கதையாக நினைத்து அவங்களோட சேர்ந்து நீங்களும் கண்ணுருகி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. மனமுருகி கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. ஒரு சினிமாவில் அல்லது தொலைக்காட்சியில் வர்ற சீரியலில் ஏதாவது ஒரு சோகமான காட்சி வந்தால் கூட அது நமக்கு பாதிக்கக்கூடிய அளவிற்கு பாவம் அவங்க அப்படின்னு நினச்சி எப்பொழுதுமே மனிதாபிமான சிந்தனையுடன் இரக்க குணத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. ரேவதி நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நலமாக இருக்குங்க. அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. நேற்று தான் ரொம்ப சிறுன்னு கோவப்பட்டீங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க. இன்னைக்கு உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டுங்க. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும். நண்பர்கள்ட்ட ரொம்ப விரிவாக பேசிக்க வேண்டாம், அதாவது வரம்பு மீறி பேசிக்க வேண்டாம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நெருங்கிய நண்பர் தானேன்னு சொல்லிட்டு அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் கொஞ்சம் வரும். வியாபாரத்தில் சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு உத்து பார்த்து கவனிச்சுட்டு
அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய திட்டங்களை நீங்கள் போடுறது நல்லதுங்க. அவசரப்பட்டு அகலக்கால் வச்சு எதுலேயுமே சிக்கிக்கொள்ள வேண்டாங்க. குலதெய்வத்தை மறந்துடாதீங்க. ஒரு தடவை நீங்கள் போய் வந்தீங்கன்னா எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குதுங்க. இருந்தாலும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.